ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும், வேண்டுதல்கள் இருக்கும், பிரார்த்தனைகள் இருக்கும், வழிபாடுகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு விளக்கு போடுங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பதிவெல்லாம் கேட்பாங்க. ஆனா அவங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க அம்மா ஃபாலோ பண்ண விஷயம் அல்லது அவங்க பாட்டி ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாரும் சொல்றத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை முறைகள் இருக்கும், ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கும், அதை மட்டுமே தான் செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பலாம் வேண்டாங்க, நான் நினைக்கக்கூடிய இந்த அடிப்படை தேவைகள் மட்டும் எனக்கு பூர்த்தி ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பொதுவாக இன்னைக்கு நான் ஒரு வழிபாடு சொல்கிறேன். இப்போ இந்த வழிபாட்டை ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா 1000 பேராலும் அந்த வழிபாட்டை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதில் ஒரு 300 பேருக்கு அதில் ஈடுபாடு இருக்காது, ஒரு 300 பேருக்கு அதில் நம்பிக்கை இருக்காது, ஒரு 300 பேருக்கு அதை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒரு 100 பேர் மட்டும்தான் நம்ம செய்து பார்ப்போம், நம்ம செய்தால் நமக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் செய்வாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் செஞ்சு பாருங்களேன், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். தீராத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணமும் சொல்கிறேன். அந்த உதாரணத்தை கேட்டாலே போதும், இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிருவீங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சித்திரை அமாவாசை, சித்திரை புத்தாண்டு, சித்திரை அக்ஷய திருதியை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க முன்வாருங்கள். உணவளிக்க விரும்பினால் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய உதாரணத்தை முதல்ல கேட்டுக்கோங்க, அடுத்து நான் உங்களுக்கு பரிகாரத்தை சொல்கிறேன். உலகத்தில் எல்லாமே மாயை, இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. எல்லாமே மாயை தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதையே சிவனும் சொல்கிறார். அதை போய் பார்வதி தேவிட்ட சொல்கிறார். அப்போ பார்வதி தேவி நினைக்கிறாங்க, எல்லாமே மாயை இல்லை, ஒரு விஷயம் கண்டிப்பாக அது மாயையாக நீங்கள் நினைக்கவும் முடியாது, மாயையாக நினச்சி விடவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சிவன் சொல்கிறாங்க. உடனே பார்வதி தேவி அன்னபூரணி தாயாராக வடிவம் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்துக்கு படி இழப்பவள் அன்னபூரணி, எல்லாருக்குமே படி இழக்காமல், சிவனுக்கு முதற்கொண்டு படி இழக்காமல் ஒரு நாளை நிறுத்தி வச்சிடுறாங்க. எல்லாருக்குமே என்ன ஆயிடுது, பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. சிவனுக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. அன்னபூரணி தாயார்கிட்ட போய் உணவு கேட்டு சாப்பிட்றாங்க. அப்போ உடனடியாக அன்னபூரணி தாயார் சொல்கிற விஷயம் என்னென்னா, மாயை அப்படிங்கிற விஷயத்தில் இந்த உணவு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக அடங்காது, பசி அப்படிங்கிற விஷயம் அடங்காது. இப்போ நான் என்ன பரிகாரம் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கைப்பிடி அரிசிங்க, தினமும் ஒரு கைப்பிடி, ரொம்ப வேண்டாம், ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நீங்கள் தானம் செய்யுங்க. என்னால் தினம்தோறும் செய்ய முடியாது, மாதத்தில் முதல் நாள் சம்பளம் வாங்கினோடனே ஒரு கைப்பிடி அரிசியை தானமாக கொடுங்க, அல்லது ஒரு 1 கிலோ வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ, அல்லது ஒருவேளை சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுங்க. இப்படி நீங்கள் செய்வதனால் இந்த மாய உலகத்தின் பிடியில் இருந்து, இப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரி, இந்த எல்லாமே மாயை. இப்போ நம்மளுக்கு நல்லாவே புரியுது, நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே மாயை தான் அப்படிங்கிறது புரியுது. அந்த மாய உலகத்தோட பிடியில இருந்து விலகி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உணவளிப்பது அல்லது அரிசியை தானமாக கொடுப்பது. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு ஞானம், எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் மாயை அல்லாத இந்த விஷயம் பசி தான். அந்த பசியை போக்கக்கூடிய விஷயத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் செய்கிறதுக்கு நேரம், காலம், நாள், நட்சத்திரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. எப்போ உங்களுக்கு சாத்தியமோ அப்போ நீங்கள் இது தாராளமாக செய்யலாங்க. அரிசி அல்லது உணவு யாருக்காவது வாங்கி கொடுங்க. இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா சிவசிவன்னு டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.